அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரப்புரையை தொடங்கினாங்க. அதாவது வாகன பரப்புரை வந்து ஒரு 3 இடங்கள்லையும் 2 இடங்கள், அதாவது வாகன பரப்புரை 3 இடங்கள்ல முடிச்சுட்டு மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு 2 பொதுக்கூட்டமும் இன்னொரு இடத்துல வந்து வாகன பரப்புரையும் செஞ்சிருந்தாங்க. அந்த 2வது பொதுக்கூட்டம் வந்து எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் ஒரு பொதுக்கூட்டம் முடிச்ச உடனேயே அங்கிருந்து கன்னியாகுமரியில இருந்து நம்ம கிளம்பி போற திருநெல்வேலியை நோக்கி போகக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தின் என்ட்ரன்ஸ்ல இருக்கக்கூடிய பணக்குடி அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு சிட்டி, அந்த இடத்துல வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அங்கே அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய முன்னாள் தம்பி ஒருத்தர் வந்து அங்கே அண்ணன் சிவசங்கரன் அவர்களை நிறுத்தி குறுக்கிட்டு அவரை வந்து சில வார்த்தைகளால் பேசியிருக்காரு. அது வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் யாரு, எதற்காக குறுக்கிட்டாரு அப்படிங்கிறத இன்றைய ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில மிக தெளிவா பார்ப்போம். உங்க அம்மா உன்னை பெத்த நேரம் நல்ல நேரம் ஓடி போயிரு. உன்னை உங்க அம்மா பெத்த நேரம் நல்ல நேரம் ஓடி போயிரு. வாயில வாக்கியம் போட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன். வாயில வாக்கியம் போட்டு அரசியல் வந்திருக்கேன். 10 வருஷம் நத்தல் சுனாரி எடுத்து அரசியல் பண்ணுவதா? 10 வருஷம் அமைச்சரா இருந்த நத்தல் சுனாரி எடுத்து அரசியல் பண்ணுங்க. உங்க இசைக்கு சுப்பையருக்கு ஒரு ஆளே கிடையாது. நீ சொன்னா நினைக்காத பேர் நல்லா போட. நீங்க எல்லாம் ஒரு ஆளு பேரு தோணை துருக்கி நேரா வந்துடுறா. நேரா வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பரப்புரை மேற்கொண்டாங்க, தேர்தல் பரப்புரை. அதற்கு முந்தின நாள் என்ன பண்ணாங்கன்னா, சென்னையில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பரப்புரையை பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிச்சோடனே அன்று இரவு வந்து ஓய்வு எடுத்துட்டு அன்னைக்கு காலையில் சென்னையில இருந்து திருவனந்தபுரம் வந்து ஃப்ளைட்ல போய் திருவனந்தபுரம் ஃப்ளைட் ஏர்போர்ட்ல இருந்து அண்ணன் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அந்த கேரளா அந்த எல்கையில இருந்து உலக என்றாராங்க. அப்ப எப்படி திட்டமிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அங்கே திருவனந்தபுரத்துல இருந்து சாலை மார்க்கமா போகக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் முதல்ல கருங்கல்லையும், அதற்கு அடுத்து வந்து குளச்சல் அப்படிங்கிற அந்த பகுதியிலையும், அதற்கு அடுத்து வந்து தக்கலை, இந்த 3 இடங்கள்லையும் வாகன பரப்புரை வந்து அண்ணன் திட்டமிட்டு இருந்தாங்க. வாகனத்துல இருந்து அண்ணன் தேர்தல் பரப்புரை பண்றாங்க. கன்னியாகுமரி மாவட்டம்னாவே உங்களுக்கு தெரியும், அதுவும் குறிப்பா அந்த மார்க்கம், அந்த சாலை வழியா தான் ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எல்லாம் கனரக வாகனங்களை கடத்தி செல்லக்கூடிய நிகழ்வுகள் அங்கேதான் அந்த சாலையில தான் நடக்கும். அங்கேதான் அந்த சாலையில போகக்கூடிய விபத்துகளும் நிறைய வந்து அங்கே நடக்கும். அப்போ அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே வந்து கூட்டம்லாம் நடத்திருக்கிறதுனால அங்கே போனோம்னா அந்த பகுதி மக்கள் எல்லாரும் பெருந்தெரலா வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வருவதற்காக வாகன பரப்புரையே வந்து ஒரு பொதுக்கூட்டம் அளவிற்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு கொடுத்து அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சுகளை கேட்டாங்க. அப்ப கூட வந்து ஒரு நபர் அங்கிருந்து அண்ணன் பேசிட்டு இருக்கும் போது கூட சொல்லுவாப்புல, இந்த பாருங்கண்ணே வண்டி போகுது அப்படின்ட்டு. அப்ப அந்த வண்டியை பார்த்துட்டு அண்ணன் சொல்லுவாங்க, இவங்க மலைகளை கடத்தி போறாங்க, ஒரு நாளைக்கு இதே வாகனத்துல இவங்களை கடத்தி விடுவோம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது உடனே இங்க விசில் தட்டம்லாம் பயங்கரமா வந்து எதிரொலிச்சிச்சு. அந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சும் அவருடைய தேர்தல் பரப்புரையும் மக்களை வந்து கவனங்களை ஈர்த்துச்சுன்னு தான் சொல்லணும். இதை எல்லாத்தையும் முடிச்ச பிறகு அண்ணன் வந்து மதிய உணவு இடைவேளை எடுத்துக்கொண்டு ஓய்வு எடுத்துக்கொண்டு அதன் பிறகு என்ன பிளான் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அங்கே நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நல்ல தலைநகரமா இருக்கக்கூடியதா நாகர்கோவில். அந்த நாகர்கோவில்ல அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில், வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையிலேயே பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. அந்த ஏற்பாடு வந்து எப்படின்னா, ஒரு 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இருந்தாங்க. ஆனா அண்ணன் வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்இடி ஸ்கிரீன் போட்டு பேசுற காரணத்தினால அப்ப அந்த சன்லைட், அதாவது சூரியனோட வெளிச்சம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா அந்த எல்இடியோட ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் வெளியில மக்களுக்கு வந்து நீட்டா தெரியும். அண்ணன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஃபுல்லா பின்னாடி காணொலியில ஓடும் போது மக்கள் பார்வைக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக என்ன பண்ணாங்கன்னா, அதன் பிறகு இருந்த ஆரல்வாய் மொழி, அதாவது நாகர்கோவில்ல வடசேரியில முடிச்சுட்டு சாலை மார்க்கமா திருநெல்வேலிக்கு போற வழியில தான் ஆரல்வாய் மொழி இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காற்றாலைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தான் அந்த ஆரல்வாய் மொழி. அங்க வந்து அதுக்கு அடுத்து வாகன பரப்புரை முடிச்சுட்டு அதற்கு அடுத்து திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள என்றாராங்க. அங்க பணக்குடி அப்படிங்கிற ஒரு ஊர்லயும் வந்து பரப்புரை செய்யறதா. அந்த பணக்குடி அப்படிங்கிறது எங்க, யாரோடது பாத்தீங்கன்னா, ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு இருக்காரு இல்லையா, அவருடைய சொந்த தொகுதி. அவர் அங்கதான் நிக்கிறாரு, போட்டிடுறாரு. அவருடைய தொகுதியில தான் அண்ணன் காலடி எடுத்து வச்சு அங்க பரப்புரை, அதுக்கடுத்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்தாங்க. மொத்தம் நேற்று 2 இடத்துல. அப்ப அண்ணன் எப்படி திட்டமிடுறாங்கன்னா, சரி அப்ப ஆரல்வாய் மொழிக்கு போய் வாகன பரப்புரை செஞ்சு முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து நாகர்கோவில்ல வேகமாக வந்து நாகர்கோவில்ல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 55 நிமிடம் வந்து அண்ணன் வந்து பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க. அந்த பின்னாடி இருக்கக்கூடிய எல்இடி ஸ்கிரீன்ல எப்பயும் வகுப்பு எடுக்கிறது போல பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து இந்த பணக்குடி போறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 28 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டராங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே கொஞ்சம் பொழுது அடைஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட வந்து இருட்டாற நேரத்துல தான் இங்க ஸ்டார்ட் பண்ணி போறாங்க.
இதை முடிச்சுட்டு அடுத்த 1 மணி நேரம் அங்கே பேசணும், இங்கே 1 மணி நேரம், அதுக்கடுத்து பணக்குடியில் 1 மணி நேரம். இதற்கு இடைப்பட்ட டிராவல் இருக்கு பாருங்களேன், அதுவே வந்து ஒரு 30 கிலோமீட்டர் அண்ணன் ஒரு 20 நிமிஷத்துல கடந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே அண்ணன் என்னண்ணே இவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னா வேற வழி இல்லை, போக வேண்டிய சூழ்நிலைக்கு 4 வழிச்சாலை இருக்கக்கூடிய ஒரு ஹைவே தான். அந்த ஹைவேல அண்ணன் பாதுகாப்பா போய் அங்கே போயிட்டாங்க. இங்க 1 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு அதற்கடுத்து ஒரு 20 நிமிடத்துல அங்கே போய் போன உடனே அங்கே மேடையில ஏறுறாங்க. அங்கே ஒரு 1 மணி நேரம் வகுப்பு எடுக்கிறாங்க. இப்படி அண்ணன் வந்து தன் உழைப்பை அதிகமாக போட்டு எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சு கொடுக்குற இந்த நேரத்துல அண்ணன் வருவதற்கு பணக்குடிக்கு வருவதற்கு முன்னாடி நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் பேசும்போது அந்த ஆளும் கட்சி செய்த தவறுகளை அதுகளை சுட்டிக்காட்டி பேசும்போது நாம் தமிழர் கட்சியில பணக்குடியில இதற்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய நாம் தமிழர் உறவு ஒருத்தர் கட்சியில இருந்து வெளியேறி அவர் வந்து திருமானனுடைய கட்சியில வந்து அவர் ஜாயின் பண்றாரு. அதன் பிறகு திருமானம் எப்படி திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்குறாரோ அதே போல இவரும் திமுகவுக்கு வந்து முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து பேசும்போது அந்த திமுகவினுடைய குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கும் போது இவர் வந்து இடைமறித்து வெளியில நின்று பார்வையாளர் நின்று கவனிச்சுக்கிட்டு இருந்த இவர் அதற்கு இடைமறித்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அப்ப உடனே அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகள் எல்லாருமே என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பழைய ஆளுகளுக்கு அவர் நம்மளுடைய கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு தெரியும்ல, அதனால சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவர் கேட்கறதா இல்ல. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய புதிதாக அதுக்கு அடுத்த காலகட்டங்கள வந்திருப்பாங்களா அவங்க எல்லாரும் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி சண்டைக்கெல்லாம் போயிருந்திருக்காங்க. அப்ப நம்ம உறவுகள் அங்க தடுத்து வேணாம் இருந்திருப்பான்னு சொல்லி அவனை இது பண்ணி விட்டுட்டு பண்ணும்போது அண்ணன் ஏற்கனவே ரத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து கொஞ்சம் கோவக்காரரு, எதா இருந்தாலும் பளிச்சுன்னு வந்து பட்டுன்னு மூஞ்சில பட்ட மாதிரி கேட்டுருவாப்லையா, மைக்கில் வேற நிக்கிறாப்ல வச்சு செஞ்சு விட்டாப்லாங்க. அதான் அந்த காணொலியை நீங்களே பாருங்களேன். ஐயா ஐயா உனக்கு யாருன்னு சொல்லுங்க, யார இருங்க ஐயா, அண்ணா விடுங்க தலைவா, யார மரியாதையா பேசுன இங்க பாருங்க, யாருன்னு மரியாதை பேசுன யார் அப்படித்தானே பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன மரியாதை கொடுங்க, கொள்ளடிக்கிற வலிக்குது நீ என் கூட்டத்துக்கு வந்து அடிக்காத சொல்லாத, என் கூட்டத்துக்குள்ள வந்துட்ட, கூட்டத்துக்குள்ள வந்து பிரபாகரன் பிள்ளைகள் நாகரிகமா உன்னை அனுப்புறான். உங்க அம்மா உன்னை பெத்த நேரம் நல்ல நேரம் ஓடி போயிரு, உங்க அம்மா பெத்த நேரம் நல்ல நேரம் ஓடி போயிரு. வாயில வாக்கியரிசை போட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன், வாயில வாக்கியரிசை போட்டு அரசியல் வந்திருக்கேன். 10 வருஷம் நத்தம் சொன்னாரு எதிர்த்து அரசியல் பண்ண, 10 வருஷம் அமைச்சரா இருந்த நத்தம் சொன்னாரு எதிர்த்து அரசியல் பண்ணுவேன். உங்க இசைக்கு சுப்பையாருக்கு ஒரு ஆளே கிடையாது. சொன்னாரு எனக்கு என் பேர் நான் போடா, நீ எல்லாம் ஒரு ஆளு பேரு தோணா துருத்தி நேரடியா வர சொல்றா, நேரடியா வர சொல்ற, இதே மாதிரி நான் வந்து பேச சொல்றா, நான் பேசுறேன். உன் தொகுதிக்குள்ள நான் வந்து 2 மாசம் ஆகுது, உன் தொகுதிக்குள்ள வந்து மொத்தமா 2 மாசம் கூட முழுமையாகல, 40 நாள் ஆகுது. 40 நாள்லயே உனக்கு மண்டல பூஜை வச்சுட்டு 48வது நாளே மண்டல பூஜை வைப்பாங்க. உனக்கு 40 நாளே மண்டல பூஜை வச்சுட்டு ராஜா என்ன நான் இன்னும் 2 மாசம் இங்க இருந்தா உன் கையில உன் தாலி எடுத்து கையில கொடுத்து போடுவேன். அதான் வேற ஓத்தால கொடுத்த பாலை இப்ப கக்க வச்சு போடுவேன். நீ யார படிச்சு விட்டா நாகரிகமா நினைக்கிற, என்னைய மாதிரி கீழ்த்தரமா இறங்கி பேச யாருமே இல்ல. சாட்டையில என் பங்காளி எல்லாம் சும்மா நான் பேசி மான மரியாதை கெடுத்துப்பேன். ஆனா என்னன்னா நல்லா படிச்சு விட்டேன், நிறைய படிச்சவன் பேராசிரியர் முனைவர் வழக்கறிஞர் போட்டு விட்டாங்க, அமைதியா போரு. இல்லைன்னா நான் ரொம்ப சல்லிப்பேன், இறங்கி அடிச்சுனா கோப்பா எவனும் தாங்க மாட்டான். பார்த்து மரியாதை இருந்துச்சு. இப்படிப்பட்ட இவ்வளவு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் அதாவது நமக்கு வந்து எதிரிகள் பல விதமா இருக்காங்க, பல வகையில், அதாவது திமுகவா இருக்கட்டும், விஜய் அவர்கள் கட்சியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது நிறைய சிக்கல்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருந்தோம், நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து ஆல்பாபெட்டிக் ஆர்டர் அடிப்படையில் முதல் 2வது 3வது இடங்களுக்குள்ளதான் நாம் தமிழர் கட்சி அதிகமாக வரும். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு படி போய் அந்த யானை சின்னம் வந்து உள்ள இருந்தால் மட்டும் நம்ம 4வது இடத்துக்கு வந்து போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையாக முதல் 2 இடங்களை நாம் தமிழர் கட்சி வந்து இடம் பிடிச்சிருக்கு. அதோட அந்த வாக்கு செலுத்தக்கூடிய அந்த தொகுதியினுடைய வேட்பாளரோட புகைப்படத்தக்கூடிய அந்த நகல், அந்த துண்டறிக்கையோட நகல் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால அதிகமா வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால நம்ம வெற்றியை நோக்கி அடுத்து நகர்ந்துகிட்டு இருக்கோம். இன்னும் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நாள், ஒரு வாரம் தான் நமக்கு இருக்கு. இதுல முழு நேரமா நம்ம கவனம் செலுத்தி வாக்குகள் வந்து நம்ம மக்கள்கிட்ட கேட்டோம்னா உறுதியா தமிழ்நாட்டை வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி.